மேலும் ஒரு அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நள்ளிரவில் ரஷ்யாவின் மாஸ்கோ விமான நிலையத்தில் யுக்ரைனிலிருந்து ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டதால் திமுக எம்பி கனிமொழி தலைமையிலான குழு ரஷ்யாவுக்கு பயணித்த விமானம் வானில் வட்டமடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்போம். மாணிக்கம், விரிவான தகவல்கள் என்ன? பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக பயங்கரவாதிகள் மீது கடந்த மே 7ஆம் தேதி பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு பகுதிகளில் இந்திய ராணுவம் ஆபரேஷன் சிந்து என்ற பெயரில் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தியிருந்தது. இது தொடர்பாக உலக நாடுகளுக்கு இந்தியாவின் தரப்பு நியாயத்தை எடுத்துரைப்பதற்காக இந்தியாவின் சார்பில் 7 குழுக்களானது அமைக்கப்பட்டிருக்கிறது. 7 குழுக்களில் ஒரு குழுவாக தமிழ்நாட்டை சேர்ந்த எம்பி கனிமொழி கருணாநிதி தலைமையில ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த குழு மாஸ்கோவுக்கு நேற்று தினம் புறப்பட்டு சென்றது. இந்த குழு மாஸ்கோ சென்றிருந்த நேரத்தில் மாஸ்கோ விமான நிலையத்திற்கு ட்ரோன் தாக்குதலை நடத்துவதற்காக உக்ரைன் திட்டமிட்டிருந்ததனால் அந்த பகுதிக்குள்ளாக அந்த விமானம், அதாவது நம்ம தமிழகத்தைச் சேர்ந்த எம்பி கனிமொழி கருணாநிதி உள்ளிட்ட தலைமையிலான குழுவினர் சென்றிருக்கக்கூடிய அந்த விமானம் தரையிறங்க முடியாமல் வானிலையை நீண்ட நேரம் வட்டமிடித்திருந்திருக்கிறது. மேலும் அந்த வட்டமிடித்திருந்ததால் சற்று நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. ஏனெனில் இந்தியாவினுடைய பிரதிநிதிகளாக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய எம்பிக்கள் இருக்கக்கூடிய விமானம் தரையிறங்க முடியாமல் வானில் வட்டமிடித்திருந்த நிலையில பிறகு நீண்ட நேரம் கழித்து அவர்களுடைய விமானம் வட்டமிடித்திருந்த நிலையில் தரையிறங்கியது. மாஸ்கோவில் பத்திரமாக தரையிறங்கிய பிறகாக அவர்களுடைய மாஸ்கோவில் ரஷ்ய அரசாங்கம் சார்பில் அவர்களுக்கான வரவேற்பு வழங்கப்பட்டு அவர்கள் தங்குவதற்காக ஹோட்டலுக்கு அழைத்து சென்றிருந்தனர். இந்த குழு அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் மற்றும் அதிகாரியுடன் இன்று மாஸ்கோவில் ஆலோசனை நடத்துகிறாங்க. அதை தொடர்ந்து லாட்வியா, ஸ்லோவேனியா, கிரீஸ், ஸ்பெயின் உள்ளிட்ட நாடுகளுக்கும் எம்பி கனிமொழி கருணாநிதி தலைமையிலான குழுவினர் பயணம் மேற்கொள்ள இருக்கிறாங்க. இதுக்கு முன்பாக அவங்க தரையிறங்குக்கு முன்பாக இந்த விமானம் வானில் வட்டம் எடுத்திருந்தது. மாஸ்கோவில் அந்த ட்ரோன் தாக்குதலுக்கான அச்சுறுத்தல் உள்ளிட்டவை சற்று பரபரப்பாக காணப்பட்டிருந்தாலும் அவர்கள் பத்திரமாக தரையிறங்கியதற்காகவும் தற்பொழுது தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. நன்றி மாணிக்கம், விரிவான தகவல்களுக்கு.